கோயிலை கண்டாலே திமுகவுக்கு கண் உறுத்துகிறது. அதில் இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது எப்படி நியாயம்? இப்படி கேள்வி எழுப்பியிருப்பது பாஜகவை சேர்ந்தவர்களோ இந்து முன்னணி போன்ற இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்களோ அல்ல. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தான். அவரின் இத்தகைய பேச்சுதான் இப்போது பல்வேறு விவாதங்களை உருவாக்கியிருக்கிறது. பாஜகவுடனான கூட்டணிக்கு பிறகு அவர்களின் குரலாகவே ஒலிக்க ஆரம்பித்து விட்டார் என விமர்சன கணைகளை தொடுக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடாக தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இப்பயணத்தின் முதல் கட்டமாக ஜூலை 7 முதல் 21 வரை கோயம்புத்தூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 34 தொகுதிகளை உள்ளடக்கிய பயணம் தொடங்கியுள்ளது. இந்த பயணம் திமுக ஆட்சியின் குறைபாடுகளை எடுத்துரைத்து அமைதி, வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பதாக அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நேற்று முன்தினம் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இபிஎஸ் இரண்டாவது நாளான நேற்று கோவை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். வடவள்ளியில் பரப்புரை மேற்கொண்ட போது பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சியில் கோவையில் 5 புதிய அரசு கலைக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், கால்நடை பூங்கா, பொறியியல், பிடெக் கல்லூரி என பல கல்லூரிகளை திறந்ததால் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் என்ன கட்டியிருக்காங்க? கோயிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துகிறது. கோயிலை கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுவதற்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படுத்தவர்கள், தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு செய்யுது. அது எதுக்காக செய்யறது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவோம், அதுக்காக நீங்க போடுங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க. அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி தான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டும் என்ற திட்டமிட்டு அவலத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில்? ஏன் அரசு பணத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டியதுதானே? அதிமுக ஆட்சியில் அப்படித்தானே செய்தோம். இதை மக்கள் ஒரு சதி செயலாகத்தான் பார்க்கிறார்கள் என விமர்சித்து பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. கல்விக்கு செலவு செய்வதை ஏன் விமர்சிக்க வேண்டும்? பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒலிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பணத்தை எடுத்து கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பணத்தை அந்த பக்தி அறநிலையத்துறையோட அந்த பணிகள் போக மீதம் இருக்கிற பணத்தை சமுதாய தேவைக்கு பயன்படுத்துறது தவறு கிடையாது. அவங்க அறநிலையத்துறை பணிகளை கவனிச்சுன்னு தான் இருக்காங்க. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வச்சாங்க. ஏன் நேற்று 25 வருஷமா ஓடாத கண்டதேவி தேரை நேற்று ஓட வச்சிருக்காங்கல்ல. அதனால அது பாயிண்ட் என்னன்னா ஏதோ திமுக கோவிலுக்கு எதிராக இருக்குன்னு முடியாது. ஆட்சியில் இருக்கும்போது அறநிலையத்துறை செய்ய வேண்டிய பணிகளை அவங்க ஒழுங்கா செய்யறாங்க. இந்த 4 வருஷ காலத்துல 3000 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த 4 வருஷ காலத்துல கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் சொத்துக்கள், கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கோவிலுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் மக்களுக்கு வெளிப்படையா தெரிகிற அளவுக்கு ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் கோவில்களில் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த கோவில்களோட பணிகள் தடைபடாம அதுல இருக்கிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ற விஷயம், அதுவும் கல்வினா காலேஜ் ஆரம்பிக்கிறது, கல்லூரிகள் ஆரம்பிக்கிறது. அந்த கல்லூரிகளில் ஏழை மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்துல கல்வி பெறாங்க சார். அது தவறு கிடையாது. அறநிலையத்துறை பணிகள், கோவிலோட பணிகள் பாதிக்காத அளவுக்கு அந்த ஃபண்ட்ஸை பயன்படுத்துறது தவறு கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறநிலையத்துறை சார்பாக 4 கல்லூரிகள் தான் திறக்கப்பட்டன. ஆனால் பக்தவச்சலம் காலத்திலேயே அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் திறக்கப்பட்டன. அதாவது 5 கல்லூரிகளும் ஒரு பாலிடெக்னிக்கும் பக்தவச்சலம் எம்ஜிஆர் காலத்திலாம் திறக்கப்பட்டிருக்கு. பழனியாண்டவர் கோவிலில் அவங்க நடத்துகிற கல்லூரிக்கான கட்டடத்தை எடப்பாடி பழனிசாமியை திறந்து வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு.
அதனால இதெல்லாம் தெரியாம வந்து ஏதோ திமுக மேல இருக்கிற வெறுப்புல வந்து ஒரு விஷயங்களை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் வந்து எடப்பாடி பேசுவது என்பது பாஜகவுடைய பார்வை, இந்து அமைப்புகளின் பார்வை. அது கோவில்களை வந்து அரசு பிடியிலேருந்து மீட்கணும் அப்படின்ற அந்த பார்வையை ஒட்டின பார்வையை தான் இப்ப எடப்பாடி பாக்குறாரு. அவரும் வந்து இந்துத்துவ இதுல கடல்ல குதிச்சுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதை சொல்லி அந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை கவர்றதுல அவரும் வந்துட்டாரு. அவரு கிட்டத்தட்ட பாஜகவுக்கு சரியான ஒரு கூட்டணியா இப்ப அமைஞ்சிருக்காரு. இந்த பேச்சுக்கள் மூலமாக பாஜகவுக்கு ஒரு சரியான கூட்டணியாக ஒரு மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அரசின் முயற்சியை வரவேற்பதற்கு பதில் சதி செயல் என்று பேசுவது எப்படி நியாயமாகும் என்ற ரீதியில் திமுகவினரும் இபிஎஸ்ஸின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அறகுறையா சொல்லிட்டு போவேனா, அது அவர் வந்து நாலேஜபிள் இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு. தெளிவான விளக்கமான ஒரு பிரஸ் மீட் நாளைக்கு பண்றேன். வரலாறு தெரியாதவர், வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில். இன்றைக்கு கூட நம்முடைய கொளத்தூரிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கற்பகம்பாள் திருக்கோயில் பயிலுகின்ற கல்லூரி மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அபத்தமான பேச்சுக்கு நான் விரிவான பதிலை சொல்லுகிறேன். அதேவேளை கல்வியை கொடுக்க அரசிடம் பணம் இல்லையா? அரசின் கல்வித்துறைகளில் கல்விக்கு தேவையான பணம் இல்லையா? கல்லூரிகள் அமைக்க உயர்கல்வித்துறையில் நிதி இல்லையா? அறநிலையத்துறையில் இருந்துதான் கட்ட வேண்டுமா என்ற பொருளில் இபிஎஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாததால் இப்படி அவதூறில் இறங்கியுள்ளனர் என அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.